லார்ட். ஆபிரகாம் வாழ்க்கையை மாற்றினவர், யாக்கோபின் வாழ்க்கை மாற்றினவர், ரூத்தின் வாழ்க்கையை மாற்றினவர். நீ யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் புதிதாய் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். இதை நீ விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல். இன்றைக்கு நீங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கிறீங்களா? இந்த நேரத்துல உன் ஆபத்து காலத்தில் உன் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார் என்று வசனம் சொல்கிறது. இந்த ஆபத்தான சூழ்நிலையில உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை நம்பி போகாதீங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பரை தேடி போகாதீங்க. உங்க ஆபத்து நேரத்துல நீங்க ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக அவர் உங்களை விடுவிப்பார். ஏனென்றால் வசனம் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தைரியமா பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்க. ஏன்னா உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். நீங்க சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுங்க. அப்பொழுது வசனம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இன்றைக்கு உங்க பக்கத்துல நின்று ஏசப்பா உங்க கரத்தை பிடித்து சொல்கிறார், இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய தாசனாய் இருக்கிறோம். அப்ப நீங்க ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் தேவன் என் பெலனாய் இருப்பார்னு சொல்லுங்க. இப்ப என்னென்ன வசனங்களை சொல்லி ஜெபிக்கலானா, நிந்தையையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும் ஏசப்பான்னு சொல்லுங்க. வரப்போற காரியமாய் இருக்கலாம், இல்ல நடந்த காரியமாய் இருக்கலாம். அந்த காரியத்துல ஏற்பட்ட நிந்தை அவமானத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும்னு சொல்லுங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்ற இந்த வசனத்தை விசுவாசிங்க. நிச்சயமாக தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும்னு சொல்லி ஏசப்பாவை நோக்கி ஜெபிங்க. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லைங்க, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். தேவன் சொல்கிறார், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவானாய் இருப்பார்கள். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், என்னை மீறி ஒன்றும் வராது, நான் பார்த்து கொள்கிறேன், நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஜெயிக்க பண்ணுவேன் சொல்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.